இந்த நாய் வந்து நன்றியுள்ளதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இப்போ இருக்கிற நாய்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. இவ்வளோ நாள் போட்ட தனக்கு சாப்பாடு போட்ட அவருக்கு வாலாட்டாகாம இன்னொருத்தர் வந்த உடனே அவரை பார்த்து வாலாட்டுற அந்த குணம் தான் இப்போ சமூகத்தில் ஒரு நோய் மாதிரி பரவிட்டு இருக்குது அப்படின்றது அந்த அரண்மனை நாய் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கதை. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை. எதேச்சையாக குப்பையை கிளறும் பொழுது உன்னை கண்டெடுத்தேன். எதேச்சையாக குப்பையை கிளறும் பொழுது உன்னை கண்டடைந்தேன். நீ மட்கி போயிருந்தாய். விரல் நுனியில் தொட்டாலும் உதிர்ந்து விடும் உன் பெயரின் மேல், விரல் நுனியில் தொட்டாலும் உதிர்ந்து விடும் உன் பெயரின் மேல் எந்த தெரி பொறுக்கி நாயோ மூத்திரம் பெய்து விட்டு சென்றிருக்கிறது. எந்த தெருப்பொறுக்கி நாயோ மூத்திரம் பெய்து விட்டு சென்றிருக்கிறது. யார் மீதான ஒரு பிரியத்தின் மீதோ இந்த பரிசை நீ அளித்திருக்கலாம். யார் மீதேனும் ஒரு பிரியத்தினாலோ நீ இந்த பரிசை அளித்திருக்கலாம். நீயும் அந்த பரிசும் இப்பொழுது குப்பை தொட்டியில் அடைந்திருக்கிறீர்கள். உன்னுடைய கனவுகள் நிறைவேறிவிட்டனவா என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது உறவார்ந்த மதிப்புகளின் அளவுகோலை கேட்கும் மந்திரக்கோள் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு தத்துவத்தை ஒரு எளிய கவிதை மூலம் சொல்லியிருப்பவர் தான் நம்முடைய கவிதைக்காரன் இளங்கோ. மிக அற்புதமான ஒரு கவிதை. இந்த கந்தர்வனுடைய கவிதையும் கவிதைக்காரனுடைய இளங்கோவினுடைய கவிதையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. அது சிறுகதை, இது கவிதை தான். அப்போ ஒரு குப்பை தொட்டியில் போடப்படுகின்ற ஒரு பரிசு பொருள், அந்த பரிசு பொருளை பேர் எழுதியிருக்கு. அந்த பரிசு பொருளை யார் கொடுத்தார்களோ அவர்களும் அந்த பரிசு வாங்கியவர்களுக்குமான இருக்கின்ற அந்த உறவை பேசுகின்ற ஒரு கவிதையாக, அந்த உறவுகளை எப்படி தொடர்பு படுத்துவது அல்லது அந்த உறவை எப்படி சிதைப்பது என்பதற்கான ஒரு மரபார்ந்த உறவுகளினுடைய அளவுகோலை மயக்கும் ஒரு மந்திரக்கோள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கவிதைக்காரன் இளங்கோவனுடைய ஒரு மனம் எப்படிப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது என்பதை தான் இந்த கவிதை மிக அற்புதமாக ஒன்று காட்டுகிறது.